அந்தாண்ட செல்லகுட்டப்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கட்சியின் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் தவறாமல் கைக்கோ இரட்டை இலைக்கோ தாமரைக்கோ வாக்களிக்காமல் மைக்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நாம் தமிழ் கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும். செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு மகள் வீரப்பனார் அவர்களின் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த ஆரிய திராவிட கூட்டம் அயோக்கிய கூட்டம் அன்பான மக்களே, இதுவரையில் இந்த மண்ணில் இருவரும் திராவிட கட்சிகள் அதிமுக என்ன செய்வது என்று பாருங்கள். இதுவரை அவர்கள் அந்த மக்களே முன்னாடி அவன் கொடுக்குற 1000-500 நம்ம ஓடி போய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறோம். அவனை ஓட்டு வாங்கிட்டு போறதோட சரி நம்மளை திரும்பி பார்க்கறதே கிடையாது. இதெல்லாம் ஏன் நம்ம சிந்தித்து பார்க்கறது இல்ல? மறக்காமல் நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு சின்னத்திலே வாக்களிப்பீர். நாம் தமிழ் கட்சியை வெள்ள வைப்பீர் என்று அன்போடு வெற்றி வேட்பாளர்களை நீங்கள் வெள்ள வைத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான உரிமைகளை கேட்டு போராடி பெற மக்களின் குரலாக, நாம் தமிழ் கட்சியின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக நாடாளுமன்றத்திலே முதல் குரலாக ஒலிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் தவறாமல் நாம் தமிழ் கட்சிக்கு மைக்கு சின்னத்திற்கு எத்தனை கோடிகளை கொட்டியவர்கள் இருவரும் திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் அரசியலை செய்தாலும் ஒரு ஓட்டுக்கு 5000-10,000 கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொண்டு என் மக்களாகிய நீங்கள் எளிய பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் தவறாமல் நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெள்ள வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தவறாமல் நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வந்துள்ளோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னம் மைக்கு சின்னம், நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு சின்னம். நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான உருவாக்கி மைக்கு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அரசம்பட்டி நாம் தமிழ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இப்பொழுது அரசம்பட்டியில் வாக்கு சேகரிக்க இன்னும் ஓரிரு நிமிடங்களில் வந்துவிடுவார். அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னம் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இதுவரையில் நீங்கள் இந்த ஆரிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்தியது போதும். இதுவரையில் 20 ஆண்டு கால இந்த காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்வது என்ன? நன்றாக சிந்தித்து பாருங்கள் அன்பு மக்களே. காங்கிரஸ் சரியில்லை என்றுதான் இன்னொரு கட்சி திமுக என்ற கட்சி இந்த மண்ணில் பிறந்தது. திமுக சரியில்லை என்றுதான் அதிமுக என்ற கட்சி இந்த மண்ணில் கட்சி இந்த மண்ணில் பிறந்து 13 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவைகளை, போராட்டங்களை தொடர்ந்து போராடி கொண்டு வரும் நாம் தமிழ் கட்சியின் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் சின்னம் வெற்றி சின்னம், ஒளிவாக்கி மைக்கு சின்னம். அன்பான நாம் தமிழ் கட்சி செந்தமிழ் சீமான் அவர்களின் சின்னத்திற்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு சின்னம். இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு சேகரிக்க உங்கள் முன்னால் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நமது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வரவிருக்கிறார். அன்பான சொந்தங்களே, இந்த ஆரிய திராவிட கட்சிகள் கொடுக்கும் 500க்கும் 1000த்திற்கும் கையாண்டாதீர்கள். உங்களுடைய மானத்தை, உங்களுடைய தன்மானத்தை 500க்கும் 1000த்திற்கும் விற்காதீர்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னார், தங்கத்தை தவிட்டுக்கு விற்பதா என்ற கொள்கைகளை இந்த மண்ணில் அவருடைய பேச்சுகள் இந்த மண்ணில் உலாவுவது உண்மையானால் இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக என்ற கட்சி, அதிமுக என்ற கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சியை ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட காசு கொடுக்காமல் வெல்ல முடியுமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் கொடுக்கும் 1000-500க்கு மட்டும்தான் மக்கள் மறுபடியும் அவர்களுக்கே நாம் அவர்களிடத்தில் காசு வாங்கிவிட்டோமே, என்ன செய்வது என்று நீங்கள் திரும்ப திருடர்களுக்கே
அயோக்கியர்களுக்கே நீங்கள் வாக்களித்து திருடர்களுக்கே திரும்பவும் நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். இந்த இருவரும் திராவிட கட்சிகளின் அரசியல் சூழ்ச்சி இந்த மண்ணையும் மக்களையும் மரணாகிவிட்டது. அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காங்கிரஸ், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக என்ற கூட்டணியில் போட்டியிடுகின்ற இந்த காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கு ஏன் இந்திய நாட்டிற்கு செய்தது என்ன என்று நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? அதை எதுக்கு நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? அன்புறவர்களே, இந்த காங்கிரஸ் கட்சி ஒழிக்க வேண்டும் என்று பிறந்தது. காங்கிரஸ் கட்சி எதுவும் செய்யவில்லை என்று பிறந்தது திமுக. ஆனா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி. என்ன இது அயோக்கியத்தனம்? என்ன இது அயோக்கியத்தனம்? இந்தியா கூட்டணி ஒரு நாடக கூட்டணி. இந்த நாடக கூட்டணி என்ன பண்ணுது? இந்த மாநிலத்துல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, சிபிஐ சிபிஎம் கூட்டணி. கேரளாவில் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் எதிரெதிர் கட்சிகள். இங்க வாக்கு சேகரிக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்கு, இங்கு வாக்கு கேட்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இதே காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கு அங்க போய் கேரள வாக்கு சேகரிக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில கட்சிகள், அந்தந்த மாநில உரிமைகளை பேசுகின்ற கட்சிகள் வென்று வர வேண்டும். இந்த தேசிய கட்சிகள் என்று பாஜக, காங்கிரஸ் என்ற கட்சி இந்த மண்ணிற்கு எதற்கு? அதை நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்ததுண்டா? அன்பான உறவுகளே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். காங்கிரஸ் என்ற கட்சி கர்நாடகாவில் இன்று ஆட்சி கட்டில் இருக்கிறது. ஆட்சி கட்டில் இருக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சொல்கிறார், கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டோம் என்று சொல்கிறார். அதே காங்கிரஸ் கட்சி இந்த திமுக கட்சியோட கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, நாங்கள் என்ன சொல்கிறோம்? காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு ஓட்டு கூட இந்த தமிழ்நாட்டிலிருந்து விழக்கூடாது. எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரன் கர்நாடகாவில் ஆளும் உயரத்தில் முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு நமக்கு தண்ணி தர மாட்டோம் என்று கூறுகிறானோ, அதுபோல காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மண்ணிலிருந்து ஒரே ஒரு ஓட்டு கூட விடக்கூடாதுன்னு நாம் முடிவு செய்யணும். அந்த முடிவுக்கு நாங்கள் இனமான தமிழ் பிள்ளைகள் நாம் வர வேண்டும். நாம் தமிழ் கட்சியின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வீரப்பனார் அவர்களுடைய மூத்த மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க வந்துள்ளார். அன்பான உறவுகளை, நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்திலே வாக்கு சேகரிக்க இந்த அரசப்பட்டி பகுதி வாக்காளர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் முன் உங்கள் கைகளில் துண்டறிக்கைகளை கொடுத்து உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க இதோ வந்துள்ளார் வித்யாராணி வீரப்பன் அவர்கள். அன்பு அக்கா அவர்களை வரவேற்கின்றோம். அன்பான பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் விவசாய பெருங்குடி மக்களின் வெற்றி சின்னம் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்த உங்கள் முன் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வந்துள்ளார். அன்பான மக்களே, நீங்கள் அனைவரும் தவறாமல் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். வெற்றி வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்களுடைய சின்னம் மைக்கு சின்னம். ஓட்டு பெட்டியிலே 10வது இடத்தில் இருக்கும் உங்களுடைய சின்னம் மைக்கு சின்னம். இதுவரைக்கும் நீங்கள் இந்த கைக்கும் இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் வாக்களித்த போதும் இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியல் புரட்சி வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயம் உங்ககிட்ட சொல்றேன்னா, அவர்கள் தன் உயிரினும் மேலாக, தன் வாழ்க்கையினும் மேலாக, தன்னை விட மேலாக ஒரு கொள்கையை பின்பற்றினார்கள். அதுவே தமிழ் தேசியம் எனும் கொள்கை. தமிழ் தேசியம் எனும் கொள்கை என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா, உயிர்மையை காப்பாற்றுவது, உயிர்மையை வளர்ப்பது, உயிர்மையை சாமாக வளர்ப்பது. உயிர்மை அப்படின்னா என்னங்க? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், முதல்ல நம்ம மனிதர்கள், ரத்தையும் சதையும் உயிரமா இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற நிலம், நீர், காற்று, மழை, இது எல்லாமே வந்துட்டு இயற்கையை சாருது. இப்ப இது எல்லாம் யாரோட சொத்து? நம் மண்ணுடைய, நம் மக்களுடைய சொத்து. இந்த சொத்தை எல்லாம் இதுவரைக்கும் ஒரு 7 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி செஞ்சிருப்பாங்களா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மழை எடுத்து விற்கிறது, மண்ணை வாரி விற்கிறது,
சொல்லிட்டு நலத்திட்டம் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவர்கள் பணத்தை மக்களுடைய பணத்தை அபகரிக்கிறது, மக்களுடைய சொத்தை அபகரிக்கிறது, இப்படிதான் செய்யறாங்க. இப்ப ஒரு உண்மையான கவர்மெண்ட் இங்க வந்துட்டு இப்ப 700 வருஷமா ஆட்சி செஞ்ச கவர்மெண்ட் என்ன நிலைமையில மக்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கையேந்தும் நிலைமையில் இலவசத்தை கொடுத்து 1500 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி 1500 ரூபாய் கொடுத்து நம்மளுடைய 5 வருட வாழ்க்கையை அடிமாட்டு விலைக்கு நம்மளுடைய ஓட்டை வாங்கிடுறாங்க. ஒரு ஓட்டு அப்படின்றத இந்த கவர்மெண்ட் எப்படி பாக்காங்க, நம்ம மனுஷங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ரத்தபக் சதயமாக இருக்கக்கூடிய உயிரை பார்க்கவே கிடையாது. ஒரு மனிதரையும் ஒரு ஓட்டாக தான் பார்க்கிறார்கள். அப்ப அந்த ஓட்டுன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஓட்டுன்றது எவ்வளவு ஒரு நம்ம உயிரினும் மேலான முக்கியமான விஷயம். அரசாங்கம் என்பது கடவுள் போல அதை நன்கு உணர்ந்திருக்கிறேன் நான். ஏன்னா நான் வளர்ந்தது ஒரு சிறிய கிராமத்தில். அங்க உள்ள தந்தையார்களும் தாயார்களும் தான் என்னை வளர்த்தினாங்க. ஒரு சிறிய கிராமத்தில் அங்க உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் தான் என்னை வளர்த்தாங்க. என் தந்தையார் இப்படி காட்டுல வந்துட்டு ஆயுதம் ஏந்தி போராடி என் வாக்கு வித்தியாசத்தில் வெள்ள வைத்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு தேவையான உரிமைகளை நாடாளுமன்றத்தில் தமிழ் கட்சியில் வாக்களிப்பில் அக்கா விஜயராணி வீரப்பனவர்களை வெள்ள வைத்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான உரிமைகளை நாடாளுமன்றத்தில் போராடி பெற எங்களை வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நாம் தமிழ் கட்சியின் ஒருவாங்கி சின்னத்தில் ஓட்டு பெட்டியில் 10வது கையில் இருக்கும் மைக்கு சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைப்பீர் என்று உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் சின்னமான தேசிய தலைவர், தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, முகவரி, அடையாளம், மேடுதுறை பிரபாகர் அவர்களின் அன்பு தம்பி, அவர்களுடைய வெற்றி சின்னம் செந்தமிழன் சீமான் அவர்களின் வெற்றி சின்னம் ஒளிவாங்கிய மைக்கு சின்னம். இந்த மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்களிப்பீர். அன்பு உங்கள் அன்புகள் வித்யாராணி வீரப்பனவர்களை வெள்ள வைப்பீர்கள் என்று நம்புகிறோம். எத்தனை கோடியோ செலவு செய்து இந்த இருவரும் கட்சிகள் இந்த மண்ணில் 13 கட்சி, 10 கட்சி, 4 கட்சி என்று கூட்டணிகள் வைத்துக் கொண்டு களமாடிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் 40 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் என 40 தொகுதிகளிலும் நாங்கள் களம் காண்கிறோம். எந்த ஒரு திருட்டு கட்சிகளோடும் கூட்டணி வைக்காமல் தூய கரங்களோடு இந்த மண்ணின் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மக்கள் எங்களை வெள்ள வைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காண்டு கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் பேச்சுக்களை வலையொலியில் யூடியூப்கள் மூலமாகவும் டிவி சேனல்கள் மூலமாகவும் நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். அண்ணனுடைய பேச்சுக்களை கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய அன்பு மகள் மனக்காவலன் வீரப்பனவர்களுடைய மூத்த மகள் வெற்றி வேட்பாளர் வித்யா வீரப்பன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் மூலம் வாக்கு சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் முன் வாக்கு சேகரித்து வந்துள்ளோம். அந்த உறவுகளே, அரசம்பட்டி பொதுமக்களே, வாக்காள பெருமக்களே, இந்த மண்ணில் தேவையான அடிப்படை வசதிகளை இதுவரையில் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் ஏதாவது முழுமையாக செய்து கொண்டிருக்கிறதா, செய்து கொடுத்திருக்கிறதா, இனிமேலும் செய்ய போவார்களா என்று நீங்கள் உங்கள் மனதில் நீங்களே போட்டு பாருங்கள். இதுவரையில் செய்யாதது திருட்டு திமுக, அதிமுக, இந்த பிஜேபி, காங்கிரஸ் 20 ஆண்டு காலம் செய்யாததை, 60 ஆண்டு காலம் செய்யாததை, 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் செய்யாததை இனிமேல் இவர்கள் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்?